நம்புங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள என் ஆசீர்வாதம் இருக்குது. எனக்கு சில நரம்புகள் குறைவா இருக்குது. டாக்டர்கிட்ட போறதை காட்டிலும் இந்த நரம்பை சிருஷ்டிக்கிறவரும் சிருஷ்டித்து என் சரீரத்தில் பொருத்துகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள அது இருக்கிறதுங்கிறத முழு விசுவாசத்தோடு கூட நம்புங்க. இன்னொரு மனுஷன் ஆண்டவர் எப்படி பார்த்தான்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. பாருங்க, ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதுக்கு அணுகுகிறான்? ஆண்டவரே என்கிற வார்த்தைக்கு குருவே என்று அர்த்தம். குருனா நம்ம ஒரு உயர்வான ஒரு மனிதனை சொல்லுவோம் இல்லையா? குரு, இந்த படித்து பட்டம் பெற்றவங்களை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு அர்த்தம் அது. குருவே, எனக்கு என் ஆஸ்தியில பங்கு தரணும், என் வீட்டில் பிரச்சனையா இருக்குது, எனக்கு வந்து சேரணும், அதை நீங்க பங்கிட்டு தாங்கன்ட்டு ஆண்டவரை அணுகுகிறான். அல்லேலூயா. ஒரு குருடன் என்ற குருட்டுத்தன்மை, ஒரு செவிடன் என் செவிட்டுத்தன்மை மாறணும், ஒரு சப்பானி என் சப்பானி நான் நடக்காத நிலைமையிலிருந்து நடக்கிற நிலைமைக்கு வரணும். இதெல்லாம் ஆண்டவருக்குள்ள இருக்குண்டு நம்பி அணுகி பெற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் பார்த்த ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைய அவற்றை கொண்டு போயிட்டு, ஆண்டவரே என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொன்னார். ஆனா ஆண்டவர் அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? 14 படிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நியாயாதிபதியாகவா இந்த பூமிக்கு வந்தேன்? உன்னை அரசாட்சி பண்ற அரசனாகவா வந்தேன்? நான் ஊழியம் செய்கிறவனாக இந்த பூமியில் வந்தேன். கைகளை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.